அமித், மதிப்பு என்பது நாம் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு சொல். ஆனால் அதன் அர்த்தத்தை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. நாம் ஆழமாக அதை பற்றி பார்க்கும் முன் நான் ஒரு அடிப்படை கேள்வியுடன் தொடங்க விரும்புகிறேன். ஒரு பங்கை பார்க்கும்போது அதுக்கு மதிப்பு இருக்கிறதா என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? மதிப்பு என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு நன்றி சோனல் மற்றும் நன்றி வெற்றி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள். மதிப்பை புரிந்து கொள்வதை பொறுத்தவரை இந்த ஃபண்ட் வேல்யூ ஃபண்டாக வகைப்படுத்தப்பட்டதிலிருந்து கடந்த 7 முதல் 8 ஆண்டுகளில் தொடர்ந்து வளர்ந்துள்ளதா அல்லது தொடர்ந்து பின்பற்றப்படுகிறதா என்பதை பார்ப்பதாகும். நாங்கள் வணிகங்களை வாங்க முயற்சிக்கிறோம் அல்லது அவற்றின் உண்மையான மதிப்புக்கு கீழே வர்த்தகம் செய்யும் வணிகங்களை வாங்குவதில் கவனம் செலுத்துகிறோம். எனவே நமது போர்ட்போலியோவை உருவாக்குவதற்கு புள்ளி விவர ரீதியான குறைந்த மதிப்பீடே நாங்கள் நம்புவதில்லை. நாங்கள் எப்போதும் பங்குகளை வாங்குவதில் கவனம் செலுத்துகிறோம். இவை உள்ளார்ந்த மதிப்பை விட குறைவாக வர்த்தகம் செய்யும் பங்குகள் ஆகும். மேலும் ஒரு நிலையை உருவாக்கும் போது எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும் பங்குகளையும் நாங்கள் பார்க்கிறோம். மேலும் எங்கள் அணுகுமுறை பல்வேறு கரமான அம்சங்களை பார்க்கும் விதமாகவும் உள்ளது. மதிப்பை உள்ளடக்கிய போது தரம், மூலதன ஒதுக்கீடு அல்லது காலநிலை மாற்றம் ஆகியவற்றில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம், ஏனெனில் இவை மதிப்பு சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம். வரக்கூடிய லாபத்தில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நாங்கள் பணப்புழக்கத்தில் கவனம் செலுத்துகிறோம். அதாவது ஒரு நிறுவனம் அதன் எபிட்டாவின் போதுமான சதவீதத்தை செயல்பாட்டு பணப்புழக்கமாக மாற்றுகிறதா, நிறுவனங்களின் மூலதன செலவீட்டு உறுதிப்பத்திரங்கள் அந்த நிறுவனத்தின் பணப்புழக்க உருவாக்கத்துடன் ஒத்து போகிறதா என்பதையும் பார்க்கிறோம். சுழற்சி சார்ந்த துறைகளில் உள்ள வெளிப்பாடு குறித்து அந்த துறை அல்லது நிறுவனங்கள் செயல்பாட்டு மற்றும் லாப சுழற்சியில் எங்கு உள்ளன என்பதில்தான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். மிகவும் முக்கியமாக நாங்கள் கார்ப்பரேட் கவர்னன்ஸை கவனிக்கிறோம். பல பங்குகள் தலைப்பு மதிப்பீட்டில் குறைந்த மதிப்பில் இருக்கின்றன. அதற்கு காரணம் உண்மையான நிறுவன ஆட்சி குறைபாடுகள்தான். அதனால் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் முறையில் நாங்கள் ஒரு அதிகமான கட்-ஆஃபை வைத்திருக்கிறோம். சுழற்சியில் எங்கு இருக்கிறோம் என்பதை மதிப்பிட நாங்கள் துறைகளின் வரலாற்று மதிப்பீட்டை மட்டும் பார்க்கவில்லை, அந்த துறை அல்லது நிறுவனங்களின் அடிப்படை வணிக இயக்கங்கள் காலப்போக்கில் எப்படி மாறியிருக்கின்றன என்பதையும் கவனிக்கிறோம். எனவே நாங்கள் பழைய தரவுகளை முழுமையாக நம்பியிருக்கவில்லை. சமீபத்தில் டிஜிட்டல் பொருளாதாரத்தால் ஈர்க்கப்பட்ட பல புதிய துறைகளும் பட்டியலிடப்பட தொடங்கியுள்ளதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அவற்றை மதிப்பு அல்லது பாரம்பரிய மதிப்பில் இருந்து மதிப்பீடு செய்வது கடினமாகும். இத்தகைய வணிகங்களில் முதலீடு செய்வதற்கு தேவையான பணப்புழக்கத்தை அவர்கள் பெரிதாக உருவாக்குவதில்லை என்பதால் நாங்கள் யூனிட் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துகிறோம். மேலும் நிறுவனங்களின் மதிப்பு மிக அதிகமாக இருப்பதால் இது போன்ற துறைகளில் நாங்கள் சிறிய அளவிலான முதலீடுகளை மட்டுமே செய்கிறோம். எனவே உண்மையான மதிப்பு கண்ணோட்டத்தில் மதிப்பை பார்க்கும் எங்கள் தத்துவம் சந்தை இன்னும் அங்கீகரிக்காத வேறுபட்ட ஆற்றலை கொண்ட நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கான வசதியே எங்களுக்கு வழங்குகிறது. இது எங்கள் பங்குகளின் முதலீட்டு எல்லையை விரிவுபடுத்துகிறது. நாங்கள் மதிப்பீட்டு மடங்குகளில் மட்டுமே கவனம் செலுத்தாததால் எங்கள் போர்ட்போலியோ நிலையானதாக உள்ளது மற்றும் வருமானம் பெஞ்ச்மார்க் உடன் ஒப்பிடும்போது கணிசமாக வேறுபடுவதில்லை. போர்ட்போலியோவில் முதலீடு செய்யும் போது நாங்கள் சில விதிகளை கொண்டுள்ளோம். மேலும் போர்ட்போலியோ மட்டத்தில் எங்கள் முக்கிய மதிப்பீட்டு விதி என்னவென்றால் முழு போர்ட்போலியோவும் அட்டவணை விலை அடிப்படையில் பெஞ்ச்மார்க்கை விட கணிசமாக மலிவாக மதிப்பிடப்பட வேண்டும். ஆகா, ஒட்டுமொத்தமாக யூடிஐ வேல்யூ ஃபண்டில் மதிப்பு பற்றிய கருத்தை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.